டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரியான முக்கியமான தேர்வுகளுக்கு பரீட்சையை நடத்தக்கூடிய ஒரு ஆணையம் தான் டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸும் நடத்துகிறாங்க. அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகளையும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட பிளானர் படி பார்க்குறப்ப சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த வருடம் குரூப் 1 எக்ஸாமும் வரப்போகுது, குரூப் 2வும் இருக்க போகுது, அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமும் இருக்க போகுது. சரிங்களா? அப்போ பிரதான தேர்வுகளாக பார்க்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே அடுத்த வருஷம் இருக்க போகுது. ஸோ இதில் முதல் தேர்வாக பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 1 எக்ஸாம், அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாதம் ஜூன் 2026 நமக்கு குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி டேட்டோட கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா தேர்வுகளும் வரப்போகுது. இந்த தேர்வுகளை மையப்படுத்திய நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேட்சஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் பேட்சஸ்க்கு இன்ஃபினிட்டி கிளாஸ் பேட்சஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபினிட்டி கிளாஸ் பேட்சஸ் அப்படிங்கிறதுக்கான இலவச அறிமுக வகுப்பு அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் 21 எல்லா பிரான்ச்சஸ்லையும் நடக்க போகுது. அதே மாதிரி சுரேஷ் பாடசாலை, அதாவது நம்மளுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பேர், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுரேஷ் பாடசாலையில் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் சுரேஷ் பாடசாலையில் டிசம்பர் 21 இதற்கான இலவச அறிமுக வகுப்பு அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபினிட்டி கிளாஸ் பேட்சஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இது உங்களுக்கு 1 இயர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு 365 டேஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க்கை உங்கள் கையில் கொடுத்துரும். ஒவ்வொரு நாளும் 365 டேஸில் ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னைக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க, எப்போ உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும், இந்த மாதிரி டோட்டல் பிளானர் அப்படிங்கிறத உங்கள் கையில் கொடுத்துரும். சரியா? ஸோ உங்களுக்கு வகுப்புகள் அப்படிங்கிறது 6 மாதங்கள் நடைபெறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதம் உங்களுக்கு ஒரு இன்டென்சிஃபைடான டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை ஒரு மந்தில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ கிளாஸஸ்க்கு வரப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நேற்று நடத்தின பாடங்கள்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாஸுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்க்கான ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹோம் ஒர்க்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கிளாஸஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நேற்று நடத்தின பாடத்திலிருந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு மினி டெஸ்ட் அப்படிங்கிறது வைப்பாங்க. ஓகேவா? இப்போ நேற்று ஒரு டாபிக் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த டாபிக்ல இருந்து ஒரு 20 கேள்விகள் இருக்க மாதிரி அன்னைக்கு ஒரு டே டு டே டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த டே எண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வச்சு அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்லாம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து அந்த செஷன் எண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் படிக்கக்கூடிய உங்களுக்கு கிளாஸ் என்ன டாப்பிக்கில் போகுதோ அந்த டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கையில் ஒரு பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதை கிளாஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு, இதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு நம்ம கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் பண்ணுறோம், காலையிலேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினி டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படிங்கிறது டே டு டே உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இந்த டே என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ, இப்போ இந்தியன் எக்கானமியை பற்றி ஒரு டாப்பிக்கில் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்ல இருந்து என்ன மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது உங்களை கிளாஸ்லேயே படிக்கவும் வச்சிருவாங்க. சரியா? ஸோ இது நமக்கு டே டு டே ப்ராசஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ப்ராசஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு வாரம் அந்த வாரத்தில் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்களோ அந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் நடத்தப்படும். ஓகேங்களா? ஒவ்வொரு சாட்டர்டே ஆர்எல்ஸ் ஒவ்வொரு சண்டே டிபெண்டிங் ஆன் த டே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு உண்மையாலுமே எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரியான கான்செப்ட்ல உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்ல நீங்கள் டோட்டலாக கவர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. டெய்லி மினி டெஸ்ட் எழுதிருப்பீங்க, 4 வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதிருப்பீங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. சைட் பை சைடு
சைடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறதும் சைட் பை சைட் போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு மாதம் எண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகுது. அப்போ பாலிட்டிங்கிற சப்ஜெக்டை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, கம்ப்ளீட்டாக தரவு பண்ணியிருப்பீங்க. அதில் என்ன மாதிரியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்கள் வந்து தரவு பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த பாலிட்டிங்கிற சப்ஜெக்ட்லேயே ஒரு 30 மினி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, ஒரு 4 வீக்லி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அதை தாண்டி பார்க்குறப்ப அந்த பாலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டில் கடைசியாக அந்த மாதம் முடிகிறப்ப ஒரு மந்த்லி டெஸ்ட் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பீங்க. சரியா? ஸோ இது ஒரு மாதத்துக்குன்னு உண்டான ப்ராசஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி தருவோம். இடையில உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அது வழக்கம் போல் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும், மினி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். என்னென்ன டாபிக்ஸை கவர் பண்ணி முடிச்சுட்டே வராங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி படிப்பீங்க. அடுத்தது ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தை பற்றின விஷயங்கள், அதான் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததாக ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு முகல்ஸ், மராத்தாஸ் இவங்கெல்லாம் வரக்கூடிய அந்த டாபிக். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் நம்ம படிப்போம். ஏன்னா டிஎன்பிசி சிலபஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதே ஆர்டரில் தான் நம்மளும் பார்க்குறோம். சரியா? அடுத்தது எக்கனாமிக்ஸை வந்து தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது டிடிஏ அண்ட் பாலிசி நோட்ஸ். பாலிசி நோட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டே என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதுதான் இந்த டாப்பிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல இருந்து அரசாங்கத்தினுடைய கொள்கைகள்ல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் எக்ஸாமுக்கு வரலாம், ஏன்னா இதெல்லாம் முக்கியமான ஏரியா, இதுல இருந்தால் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு ரீசெண்டான டைம்ஸில். அப்போ பாலிசி நோட் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளாஸ் பேட்சில் இருக்கப்பே என்ன பண்ணிடுவீங்க, பாலிசி நோட் அப்படிங்கிறதையும் கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஏரியானா இந்த பாலிசி நோட் அப்படிங்கிறது. அதை உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து ஒரு செஷனாகவே ஒரு கிளாஸாகவே நடத்தி முடிச்சிருவாங்க. சரியா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சொசைட்டி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஜாகிரஃபி அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மாதம், ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 நாள் மினி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, 4 நாள் வீக்லி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, அடுத்ததாக ஒரு மந்த்லி டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ்க்குன்னு தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா மினி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்னு சொல்லி ஏகப்பட்ட டெஸ்ட்டை வந்து போட்டு பார்த்துருப்பீங்க. இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நீங்க டெஸ்ட்ல எழுதின நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸா இருக்கும். ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணி பழகிருப்பீங்க. ஒரு பிலிம்ஸ் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்ம எவ்வளவு கொஸ்டின்ஸை எதிர்கொண்டு இருக்கோம், ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும். சரிங்களா? அந்த வகையில பார்க்குறப்ப இந்த முதல் 6 மாசத்துல உங்களுக்கு கிளாஸஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்பயே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எனக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் பேட்ச், அதாவது கிளாஸ் பேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்ஃபினிட்டி டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ்க்குன்னு தனியாக ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி, அந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி முடிக்கிறப்ப, ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது எப்பயுமே முதல் டெஸ்ட் ஆரம்பிச்சு கடைசி டெஸ்ட் வரைக்கும் போட்டு முடிக்கணும். இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸுக்குன்னு பக்காவான ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ நம்ம ப்ரிலிம்ஸுக்கான ஃபோக்கஸை மட்டும்தான் ஒரு வருஷம் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. மெயின்ஸ் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ண போகிறோம். எப்படி மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், நமக்கு இங்கே பிளானரில் ஃபுல்லாக பார்த்தா ப்ரிலிம்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, மெயின்ஸை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வாரத்திலிருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் மட்டும் மெயின்ஸுக்குன்னு டெடிகேட்டடாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். மெயின்ஸுக்கான ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் இருக்க போகுது. ஓகேவா? அந்த ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்னா என்ன, எப்படி பேட்டர்ன் இருக்குது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி எழுதணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வாரமாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம்.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுதும். ஓகேவா? 10 மார்க்காக நிறைய கொஸ்டின்ஸ் எழுதுவோம், 15 மார்க்காக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுதும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் ஒவ்வொரு வாரமும் உங்களே டெஸ்ட் எழுத வைப்போம். அதாவது ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க் அப்படிங்கிறத உங்கள் கையில் பிரிண்ட் அவுட் வந்து கொடுத்துரும். அந்த கொஸ்டின்ஸை கிளாஸில் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒரு நாள். ஓகேங்களா? வாரத்தில் ஒரு நாள் நம்ம மெயின்ஸ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸில் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸ்லேயே உங்களை படிக்க வச்சு ஒரு ஆன்சர் ஷீட்டை கொடுத்து கிளாஸ்லேயே அதை எழுத வச்சு உங்களுக்கு அப்பயே என்ன பண்ணுவோம்னா திருத்தி நீங்கள் உங்கள் ஆன்சரில் என்னெல்லாம் கரெக்டாக இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்கள் ஆன்சர் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் அப்படிங்கிறதையும் ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்டுரும். சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த 6 மாதம் தொடர்ச்சியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டே அப்படிங்கிறது ஒவ்வொரு சண்டே ஆர்எல்ஸ் ஒவ்வொரு சாட்டர்டே ஓகேவா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கான டெடிகேட்டட் டேவாக மாறிடும் அது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நீங்கள் வாரம் என்ன பண்ணுவீங்க, மெயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டே வருவீங்க. அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லேயும் ஏகப்பட்ட நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டாக மாறிடுவீங்க. அதே மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை எழுதியும் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே மெயின்ஸ்லாம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சது, மெயின்ஸ் ரெடியான ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிடும். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் பக்காவான ஒரு ப்ரிப்பரேஷனை போட்டு வச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணி வைக்கிறப்ப மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது 0%. சரியா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளானரில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாப் ரேங்கராக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம சைட்லேருந்து ஏற்படுத்தி கொடுப்போம். அதை பொட்டன்ஷியலாக ஃபுல்ஃபில்டாக யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களோட வேலை. சரியா? ஸோ இந்த கிளாஸ் பேட்சஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிசம்பர் 21ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா இன்ஸ்டியூட்லையுமே டிசம்பர் 21ஆம் தேதி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாடசாலையிலும் இதே நீங்கள் ஆன்லைனில் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதே பிளானர் தான் உங்களுக்கு பாடசாலையிலுமே. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் மினி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஐ மீன் நீங்கள் எழுதி ஸ்கேன் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி திருத்தியும் கொடுத்துருவாங்க. அதை இந்த ஆஃப்லைனில் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ண போகிறோம். சரியா? 6 மாதம் கிளாஸ் நடக்கும். 6 மாதம் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் என்ன நடக்குதோ அதே ப்ராசஸ் டிட்டோவாக அப்படியே ஆன்லைன்லையும் நடக்க போகுது. சரியா? ஸோ டிசம்பர் 21 டேட்டை மறந்துட வேணாம். டிசம்பர் 21 நமக்கான இன்ட்ரோ கிளாஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்து இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ண வேணாம், என்ரோல் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.